ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரமலானுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ராஜபாளையம் ஆனந்தம் போயிருந்தோம். இந்த கடையை விட்டால் வேறு கடையே இல்லையா அப்படின்னு மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா என்னோடய சேனலில் ஆல்ரெடி நிறையா விலாக் வந்து இந்த கடையில் தான் ஷாப்பிங் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. எனக்கு இந்த கடையில் ஷாப்பிங் பண்ணுறது தான் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போன உடனே எனக்கும் அம்மாவுக்கும் தான் வந்து சாரீ பார்த்துட்டு இருந்தோம். இந்த சாரியில் எல்லாமே வந்து பார்டர் வந்து பெருசு பெருசாக சில்க் சாரீ மாதிரி தான் நல்லா இருந்ததுங்க. இந்த இருக்கக்கூடிய கலெக்ஷன் மற்ற டைம் இது வியர் பண்ணிக்கலாம், பட் ரமலான்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும்ல. ஸோ வேறு சேரீ சைடு நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போய் பார்த்தா எனக்கு இந்த ஆனியன் பிங்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதவே எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இன்னும் கலெக்ஷன் பார்ப்போம், வேறு கலர் வச்சுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். உண்மையாகவே இங்கே இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அதில் நாங்கள் ஒரு கலர் செலக்ட் பண்ணி எடுத்தது தான் இந்த ஒயின் கலர். இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வேறு சேரீயே வந்து பார்க்க தோணலை. மைண்டில் நல்லாவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இதை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த தடவை எனக்கும் அம்மாவுக்கும் சேமாகவே வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2 ஒயின் கலர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சாரியுமே வந்து ஓவர் வெயிட்டாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக பார்க்குறதுக்கும் கிராண்டாக சூப்பராக இருந்தது. ஃபைனலாக இந்த சாரியே வந்து எனக்கு செலக்ட் பண்ணியாச்சு, எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும். அதுக்கப்புறம் என்னோடய அம்மம்மா அவங்களுக்கு சாரீ பார்க்குறதுக்காக போயிட்டோம். என்னோடய அம்மம்மா அவங்க பூனம் சாரீ தான் வியர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்னோடய பாட்டியில் வயசானதுனால அவங்களுக்கு தான் வந்து இத்தனை சாரியுமே வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். கொஞ்சம் கிராண்டாக எடுத்தால் நான் என்ன ஒன்று மாதிரி கோமரியா அப்படின்பாங்க. கொஞ்சம் கலர் டல்லாக லைட் கலரில் எடுத்து கொடுத்தா என்ன இதெல்லாம் பழசு மாதிரி இருக்குன்பாங்க. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம சாரீ எடுக்கிறதுக்குள்ளே நான் எனக்கே ஃபஸ்ட்டு சீக்கிரம் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு கூட ஷாப்பிங் சீக்கிரமாக முடிஞ்சு, ஆனால் இவங்களுக்கு தான் வந்து எடுக்க டைம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஒரு 2 சாரியை பார்த்தோம் அப்படின்னா, அதுலேயுமே வந்து அவங்களுக்கு க்ரீன் கலரில் எடுக்கவா இல்லை ஆரஞ்சு கலரில் எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அம்மாவுக்கும் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போது ஃபைனலாக இந்த ஒரு ஆரஞ்சு கலரவே நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். சரி, விரித்து காட்டுங்க சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு. சாரீ நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த சாரியில் வந்து குஞ்சம் வரும், அப்படி வயசானவங்க கட்ட மாட்டாங்கள்ல, அப்போ தான் அவங்க சொன்னாங்க அதில் இருக்கக்கூடியதை நீங்கள் பிரிச்சுட்டு முந்தி அடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஃபைனலாக இந்த சாரியவே வந்து நாங்கள் ஓகே பண்ணிட்டோம், இது நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. ரம்ஜானுக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிட்டோம். இனி ரம்ஜான் 27 நைட் ப்ரேயருக்கு ட்ரெஸ் பார்க்கணும்ல. எனக்கு இந்த மெஜெண்டா கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளாக பார்க்க நீட்டாக இருந்தது. நான் ஆல்ரெடி வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முதலே வந்து நமக்கு மெஜெண்டா கலரில் சாரீ கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் எனக்கு இங்கே இருந்த சாரீ கலெக்ஷனுமே வந்து சிம்பிளாக இருந்தாலுமே பிடிச்சிருந்தது எனக்கு. நான் அதில் 2 சாரீ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி லைன்ஸ் வர்ற மாதிரிலே 2 கலர், ஒன்று மெஜெண்டா, இன்னொன்று அந்த பீகாக் ப்ளூன்னு நினைக்கிறேன். இந்த 2 கலர் சாரீ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு அது மெரூன் மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து மெஜெண்டா கலர். ஆனால் இந்த சிம்பிள் சாரியவே வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸு ரொம்ப ப்ளெயினாக தான் வரும் அப்படின்னாங்க. சரி, அப்போ நான் அந்த சாரீ வேணாம், இந்த மாதிரி லைன்ஸ் கோல்டன் கலரில் வந்தாலுமே இதில் வந்து மெஜெண்டா கலரில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இதுவுமே நல்லா தான் இருக்குது, நைட் ப்ரேயருக்கு சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ வந்து ஃபைனலாக நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த சாரியுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சேம் இதே மாதிரியே என்னோடய அம்மாவுக்குமே வந்து சாரீ எடுக்கணும். இந்த தடவை ரம்ஜான் 27க்குமே எனக்கும் அம்மாவுக்கும் ஒரே மாதிரி தான் சாரீ, ரமலானுக்குமே எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் ஒரே மாதிரி தான் சாரீ. எங்களோட பர்ச்சேஸை வந்து முடிச்சிட்டோம். அடுத்து சேம் இதே மாதிரி சாரீக்கு இங்கேயே வந்து இன்ஸ்கர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ இந்த ஒயின் கலர் சாரீக்கு மேட்சாகவே வந்து இன்ஸ்கர்ட் அமைஞ்சிருச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஒரே கலர் இன்ஸ்கர்ட்டை வந்து உங்களோட மெஜெண்டா கலர் சாரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயின் கலர் சாரீக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து எங்ககிட்ட சொன்னாங்க.
சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஒயின் கலர் இன்ஸ்கர்ட்டவே வந்து நாங்கள் 2 செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ப்ளவுஸுக்கு கிளாத் எடுக்க வேண்டியது இருந்தது, லைனிங் கிளாத்து. அந்த மெஜெண்டா கலருக்கு வந்து லைனிங் கிளாத் 2 பேர்த்துக்குமே எடுத்துக்கிட்டோம். அடுத்து ரமலான் அன்னைக்கு கட்ட போகிற சாரீக்கு அந்த ஒயின் கலருக்குமே வந்து லைனிங் கிளாத் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். சாரீலேயே வந்து நமக்கு ப்ளவுஸ் கிளாத் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த 2 சாரீக்குமே வந்து நாங்கள் லைனிங் கிளாத் மட்டும் எடுத்துக்கிட்டோம். எங்களோட அம்மம்மா அவங்களோட சாரீக்கு மட்டும் ப்ளவுஸ் கிளாத் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இவ்வளோ தான் எங்களோட ரமலான் பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.